தேவன் ஒரு குறிப்பிட்ட வயதை சார்ந்தவரை மட்டும் நேசிப்பது கிடையாது. தேவன் முதியவர்களை இந்த இடத்துல நேசிக்கிறார், வாலிபர்களை நேசிக்கிறார், சிறு பிள்ளைகளை இந்த இடத்துல நேசிக்கிறார். பொதுவாக தேவன் எல்லோரையும், எல்லா ஆத்மாவையும் நேசிக்கிறவரா இருக்கிறார். அவர் அன்பு செய்கிறவரா இந்த இடத்துல இருக்கிறார். எனவேதான் தேவன் அவர் பூமியினுடைய முதல் மனுஷனை இந்த இடத்துல படைத்த பொழுது தேவன் அப்படியாக பார்த்தார். மனுஷன் ஒண்டியா இருப்பது நல்லதல்ல, அவனுக்கான ஏற்ற துணையை தருவேன். அன்பு முதலாவது தேவன் வெளிப்படுத்தினதா இந்த இடத்துல இருக்கிறது. தேவன் நம்ம ஒவ்வொருவரை அன்பு செய்கிறவராய், நாமும் அந்த அன்பை அனுபவிக்கும்படியாய் தேவன் நம்ம எல்லோருக்குமே வாய்ப்பானதை இடத்துல கொடுத்தார். இந்த அன்பினுடைய வழியில தான் தேவன் மனுஷனையும் மனுஷியும் கணவனாய் மனைவியாய் உருவாக்கினார். அவர்கள் இந்த பூமியை பலுகி பெருக்கும்படியாக. சரியா இல்லைங்களா பாசனம்? கண்டிப்பா பாஸ்டர். இது தேவனுடைய திட்டம். தேவன் இந்த ஒரு அன்பானது, அதாவது குடும்பத்தினுடைய அன்பை உருவாக்குறார். இதுதான் எல்லோருக்கான ఆశీర్వాదం. தேவன் இந்த ఆశీర్వాదத்தை இன்னைకి எல்லாరికాகவும் కొడుకును విరుంబుறாరు. ఈ రోజు ఇదే మనము నేర్చుకుంటున్నాం ప్రజలారా. ఎందుకంటే దేవుడు కోరుకున్నది ఏంది? దేవుడు ప్రతి ఒక్కరిని, లోకంలో ఉన్న ప్రతి ఒక్కరిని ఆయన ప్రేమిస్తున్నాడు. అందువలనే దేవుడు చెప్తున్న ఈ మాట వల్ల ఆయన ఎప్పుడు ఆ ఒక ఆదాము అవ్వను సృష్టించేటప్పుడు మనిషి ఒంటరిగా ఉండడం మంచిది కాదు. అందుకనే ఏ ఋతువులైనా సరే, యువనస్తులైనా సరే, ఎవరైనా సరే ఈ ఒక ప్రేమతో ఉండాలని దేవుడు నిర్ణయం ఎత్తున్నాడు. అది ఎలాంటి ప్రేమ ఈ రోజు మనం తెలుసుకోవచ్చు. தேவன் தான் அன்பை இந்த இடத்துல உருவாக்கினார். நம்ம தெளிவா இந்த இடத்துல பார்க்கலாம். தேவனுடைய வார்த்தை இதை உறுதிப்படுத்துது. அப்பொழுது திருமணம் இந்த இடத்துல தேவனால் உண்டாக்கப்பட்டதா இந்த இடத்துல இருக்குமே. ஆனால் இந்த திருமணம் எப்படி தவறானதா இந்த இடத்துல இருக்க முடியும்? ஆனா இன்னைக்கு எத்தனை பேர் திருமணத்தை குறித்து எதிர்மறையான எண்ணங்கள் உடையவரா இந்த இடத்துல இருக்காங்க. தங்களுடைய வாழ்க்கை முழுவதும் இந்த இடத்துல திருமணம் செய்து கொள்ள விருப்பம் இல்லாதவராய் தங்களுடைய வாழ்க்கை வாழ்வது சரியானதுன்றது போல எண்ணத்துல மக்கள் வாழ்க்கை இந்த இடத்துல வாழ்ந்துட்டு இருக்காங்க. ஆனா உண்மையிலே தேவன் அவர்தான் திருமணத்தை உண்டாக்கினார். இந்த உடன்படிக்கை நாம் தேவனோடு ஏற்படுத்துவது போல பூமியிலும் மனுஷன் மனுஷி இவர்களும் உடன்படிக்கை ஏற்படும்படியாக. ஆனா புரிந்து கொள்ளுதல் இன்னைக்கு எத்தனை பேருக்குள்ளாக இப்படியான யோசனை இருக்கு? தவறான வழிகளில், தவறான விருப்பங்களில் மக்கள் திருமணத்தை குறித்து இந்த இடத்துல யோசிக்கிறாங்க. மக்கள் திருமணத்தை குறித்து பார்வையுடையவரா இருக்காங்க. திருமணம் ஒரு பிரச்சனைக்குரியது போல பாக்குறாங்க. மனைவி ஒரு பிரச்சனைக்குரியது, கணவன் ஒரு பிரச்சனைக்குரியது. ஆனா உண்மையாகவே தேவன் விரும்புகிறது ஒரு மிக சிறந்த ஆசீர்வாதமானதை கொடுக்கக்கூடியது. இதுதான் தேவன் இந்த வார்த்தையில் இந்த இடத்துல உறுதிப்படுத்த விரும்புறார். இந்த வார்த்தையானது இந்த இடத்துல கவனிப்பீங்கன்னா யோவேல் 2ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம் தெளிவுபடுத்துகிறதை போல, மூப்பர்கள் சொப்பனங்களையும் உங்கள் வாலிபர்கள் தரிசனங்களையும் காண்பார்கள். மூப்பர்கள் சொப்பனங்களையும் வாலிபர்கள் தரிசனங்களையும். இன்னொரு வார்த்தையிலே நம்ம எல்லோருக்குமே கனவுகளானது இருக்கு, நம்ம எல்லோருக்குமே எதிர்பார்ப்புகளானது இருக்கு. ஆனா இந்த எதிர்பார்ப்புகள், இந்த கனவுகள் இன்னைக்கு மக்கள் எத்தனை பேர் தன்னை சுற்றியுள்ள சமுதாயத்தினுடைய யோசனையிலே நகர்த்துகிறவராய், தேவன் அவர்களுக்காய் வைத்திருக்கிற விருப்பங்களை, திட்டங்களை புறக்கணிக்கிறவராய் இந்த இடத்துல இருக்கிறார்கள். கண்டிப்பா பஸ். ஏன்னா நிறைய பேர் சமுதாயத்தை அவங்களுக்காக இவங்களுக்காகன்னு சொல்லிட்டு ஆண்டவருடைய அன்பை இழந்து போறாங்க. அந்த அன்பை கண்டடைறது கிடையாது. இவங்களுக்காக தன்னை அப்படியே உலகத்தோட மாத்திக்கிறாங்க. ஏன்னா சரியான ஒரு விதத்துல அவங்க தேவனிடத்துல தன்னுடைய வாழ்க்கை துணையோ, தன்னுடைய வாழ்க்கையோ, அந்த ఎదురుగాలమో அவங்க தேடுறது இல்ல, అర్పణిக்கிறது இல்ல, దేవుని సార్ந்து இல்ல. అందువలన ఈ రోజు మనం తెలుసుకుంటున్నాం ప్రజలారా. ఎందుకంటే దేవుడు ఈ యొక్క ప్రేమను ప్రతి ఒక్కరికి వాళ్ళలో పెట్టున్నాడు. ఎందుకు ఈ యొక్క ప్రేమను పెట్టున్నాడు తెలుసా? దేవుడు ఇక్కడ పెట్టిన ఈ వాక్యం ఏంటిది? ఋతువులు స్వప్నంని చూస్తారు, యువనస్తులు దర్శనాల్ని చూస్తారు. ఎందుకు యోవేల్ ప్రవక్త ఈ ఒక వాక్యం పెట్టున్నాడు? ఎందుకంటే ఈ రోజు కాలంలో దేవుడు ఈ ఒక ప్రేమను ప్రతి ఒక్కరిలో చూడాలనుకుంటున్నాడు. ఒకవేళ నా కలలు జరగవు, నేను ఋతువు అయిపోయినాను, నాకు ఏజ్ అయిపోయిందని అనుకోవచ్చు. అయితే ఇక్కడ మనం చూడొస్తూ ఎంత దేవుడు గొప్పగా వాళ్ళ కళని నిజముగా మారుస్తున్నాడు. ఈ రోజు మీ కళను దేవుడు నిజంగా మారుస్తాడు. எனவே மக்களே, உங்களுடைய வாழ்க்கையை மற்றவர்களுடைய எண்ணங்கள் இந்த இடத்துல வாழாதீங்க. உங்களுடைய வாழ்க்கையில் தேவனுடைய விருப்பமானது இந்த இடத்துல என்ன? உங்கள் மூப்பர்கள் சொப்பனங்களையும் வாலிபர்கள் தரிசனங்களையும் இந்த இடத்துல காண்பார்கள். எல்லோருக்கும் தேவன் விருப்பங்களை இந்த இடத்தில் கொடுத்திருக்கிறார். அந்த விருப்பம் இந்த சமுதாயத்தையும் இந்த சமுதாயத்தினுடைய காரியங்களை குறித்ததல்ல, தேவனுடைய வழியிலே நீங்கள் அவருடைய விருப்பத்தை நிறைவேற்றும்படியாக. இந்த நேரம் ஒரு அருமையான வாழ்க்கை மாற்றத்தினுடைய சாட்சியை நீங்க இந்த இடத்துல பார்க்க போறீங்க. இந்த நபர்கள், இந்த வாலிபர்கள், இளம் நபர்கள் என்று நான் சொல்வேன். என இன்று இந்த இடத்துல இவர்களுடைய அன்பின் வாழ்க்கை
புதுப்பிக்கப்பட்டதா இந்த இடத்துல இருக்கு. இந்த நபருடைய சாட்சியிலே சொல்லப்படுகிற ஒவ்வொரு காரியங்களுக்கு கூர்ந்து கவனிங்க. இந்த நபர் தன்னை சுற்றியுள்ள மக்களை குறித்து சிந்தித்தவராய், தன்னை சுற்றியுள்ள சமுதாயத்தை குறித்து சிந்தித்தவராய் இருந்திருப்பாரே, ஆனால் தேவனுடைய இந்த வார்த்தை அவரது வாழ்க்கையில் பொய்யா இருக்கும். அவருடைய கனவுகள் இந்த இடத்துல ஒருபொழுதும் மெய்யானதாய் மாறாமல் போயிருக்கும். ஆனா தேவன் இந்த நபருக்கு கொடுத்த அவருடைய வழி நடத்துதலை, அவருடைய பிரசனத்திலே இன்று இவர்களுடைய வாழ்க்கை, இவர்களுடைய திருமணம், இவர் அன்பின் வாழ்க்கை, தேவனோடு கூட உள்ள உடன்படிக்கை இவர்களுக்குள்ளாக உடன்படிக்கையாய் எப்படி மாறியது? தேவனோடு இவர்கள் இன்று பலனாய் இருப்பதற்கான காரணம் என సాక్షిயை பார்த்து தெரிந்து కొள்ளுங்கள். மீண்டும் ఇணைந்திருக்கலாம். ఈ రోజు మనం ఇదే తెలుసుకోబోతున్నాము. ఇలాగ ఋతువులు ఎలాగ స్వప్నమును, యవనస్తులు ఎలాగ దర్శనమును పొందుకుంటున్నారు, వాళ్ళ కళలు ఎలా నిజముగా మారుతున్నాయో మనం ఈ రోజు తెలుసుకుంటున్న ప్రకారం మన ఒక కళలు లోక ప్రకారంగా ఇంకొకరు ఆలోచనతో జీవించేది కాదు. ఈ రోజు దేవుడు మీకని ఏం జీవితం పెట్టున్నాడు, ఆ జీవితం ఎలా పొందుకోవాలి, ఈ రోజు ఒక సాక్ష్యం అనేది మీరు చూడబోతున్నారు. ఆ సాక్ష్యం చెప్పాలంటే ఒక యవనస్తుల్లాగా వాళ్ళు ఎట్టా ఈ యొక్క ప్రేమని దేవుని యొద్దకు పొందుకొని దేవునితో ఎలా ఒక బంధం కలిపి ఆ తర్వాత తన బంధంని ఎలా కలుపుకున్నారు, ఈ రోజు ఈ సాక్ష్యంని చూడండి ప్రియులారా. நான் ரொம்ப கடினமான வாழ்க்கையிலிருந்து வந்தவள். நானும் என் கணவரும் ஒரு குடியிருப்பில் இருந்த ஒரு குடிசையில் வசித்து வந்தோம். பல சமயங்களில் சமையல் பாத்திரத்தில் போட்டு சமைப்பதற்கு எங்களிடம் எதுவும் இருக்காது. அந்த பாத்திரத்தில் போடுவதற்கு என்னிடமும் எதுவும் இருக்காது. அதனால் என் கணவருக்கு உதவ நான் ஒரு பராமரிப்பாளராக பணியாற்ற தொடங்கினேன். நான் ஒரு வீல் சேரில் இருந்த ஒரு பெண்மணியை பார்த்து கொள்ள சென்றேன். அந்த பெண்மணி நன்றாக இருந்தபோது அவள் யூனிவர்சல் ஆலயத்திற்கு செல்பவராக இருந்தார். அத்தகைய நிலையில் நான் யூனிவர்சல் ஆலயத்திற்கு வந்து சேர்ந்தேன். மேலும் சிறிது காலத்திற்கு அந்த பெண்ணை கவனித்து கொண்டே இருந்தேன். நான் தொடர்ந்து ஆலயத்திற்கு போய்க் கொண்டிருந்தேன். நான் ஆலயத்தில் பல காலம் அசுத்தங்களினால் வெளிப்படுத்தப்பட்டு கொண்டிருந்தேன். இறுதியில் இயேசு என்னை விடுவித்தார். நான் என் சரீரத்தையும் ஆத்மாவையும் முழுமையாக அர்ப்பணித்தேன். நான் சொன்னேன், இயேசுவே, என் வாழ்க்கையையும் என் இதயத்தையும் என்னிடம் உள்ள அனைத்தையும், நான் யார் என்பதையும் நான் யாராக இல்லையோ அனைத்தையும் ஏற்றுக்கொள்ளும் என்று நான் சொன்னேன். அப்போதுதான் நான் பரிசுத்த ஆவியை பெற்றேன். அது என் வாழ்க்கையில் எனக்குள்ள மிக விலை மதிப்பானது. நான் எப்போதும் சொல்வது என்னவென்றால், அவர்கள் என்னிடமிருந்து எல்லாவற்றையும் எடுத்துக்கொள்ளலாம், ஆனால் பரிசுத்த ஆவியை யாரும் என்னிடமிருந்து எடுத்துக்கொள்ள முடியாது. ஏனெனில் அவர் என் வைரமாக இருக்கிறார். அவர் மிகவும் விலை மதிப்பானவர். அவர் என் முத்து இல்லையா? பிறகு பரிசுத்த ஆவி என்னை ஆசீர்வதிக்க ஆரம்பித்தார். இயேசு என்னை ஆசீர்வதிக்க ஆரம்பித்தார். நான் என் பண வாழ்க்கையில் வளர ஆரம்பித்தேன். ஒரு நாள் என் கணவர் திண்ணையில் அமர்ந்திருந்த போது நான் வீட்டிற்குள் இருந்தேன். அதுவரையெல்லாம் நன்றாக போய்க் கொண்டிருந்தது. எதிர்பாராத விதமாக அவர் முன்னோக்கி விழுந்தார். விழும்போது அவர் முகத்தில் அடிபட்டது. இடம் முழுக்க இரத்தமாக இருந்தது. நான் அவரை பிடித்தேன். அவரை காரில் ஏற்றினேன். நான் அவரை மருத்துவமனைக்கு அழைத்துச் சென்றேன். அங்கேயே அவர் தீவிர சிகிச்சை பிரிவுக்கு கொண்டு செல்லப்பட்டு கடுமையான மாரடைப்பால் உயிரிழந்தார். இழப்பின் வலி என்பது ஒரு வலியே. ஓ, அது இப்படித்தான். பரிசுத்த ஆவியானவர் உங்களுடன் இருந்தாலும் அது மிகவும் ஆழமான வேதனை. அது மிகவும் திடீரென ஏற்பட்ட இழப்பு. நான் அதை எதிர்பார்க்கவில்லை. அது அவர் இவ்வளவு விரைவா போயிடுவார் என்று. ஆனா பரிசுத்த ஆவியானவர் என்னை தொடர்ந்து ஆறுதல் படுத்தி, என்னை உற்சாகப்படுத்தி எனக்கு பலன் தந்தார். அதனால் நான் ஆலயத்தில் நிலைத்திருந்தேன். நான் இயேசுவோட நிலைத்திருந்தேன். தீர்ப்பமயம் பண்ணிக்கிறத பற்றியோ அல்லது அது போல எதை பற்றியும் நான் இனிமேல் யோசிக்க விரும்பலை. அப்போதுதான் கடவுள் எனக்கு ஒரு வழியை காட்டினார். நான் 11 வருடங்கள் விதவையாக இருந்தேன். தேவன் எனக்கு ஒரு வழியை காட்டினார். போய் அன்பின் சிகிச்சை கூட்டத்தில் கலந்து கொள். ஆனால் எனக்கு யாரும் வேண்டாம். நான் யோசித்து கொண்டே இருந்தேன், நான் அன்பின் சிகிச்சைக்கு போகப் போவதில்லை. எவ்வளவு அவமானமாக இருக்கிறது. மக்கள் என்ன நினைப்பாங்க?
ஒரு பெண் அன்பின் சிகிச்சைக்கு போகிறாள். எனக்கு அன்பின் சிகிச்சை பற்றி மோசமான அபிப்பிராயம் இருந்தது. மக்கள் அங்கே செல்வது காதலனையோ காதலியையோ தேடுவதற்காக மட்டும்தான் என்று நான் நினைத்திருந்தேன். ஆனால் அது அப்படி இல்லை. அது உங்களுக்குள் நீங்களே சரி செய்து கொள்வது. அதனால நான் அந்த வழி ஃபம்பட் அன்பின் சிகிச்சை கூட்டங்களிலே கலந்து கொள்ள ஆரம்பித்தேன். சாட்சியின் ஆரம்பத்தில் இருந்தே நீங்க இங்கே அமைதியாகவும் மோவனமாகவும் இருக்கிறீர்கள். இந்த கதையில நீங்கள் எப்போது வருவீர்கள்? ஆமா பாஸ்டர், நான் சுமார் 38 ஆண்டுகளாக யுனிவர்சல் சர்ச்சில் தேவனுக்கு ஊழியம் செய்து வருகிறேன். என் முதல் மனைவியை திருமணம் செய்து 44 வருடங்கள் ஆகியிருந்தது. ஒரு நாள் அவளுக்கு உடல்நலக்குறைவு, இதய பிரச்சனைகள், நெஞ்சு இறுக்கம் போன்றவை ஏற்படத் தொடங்கின. அவள் சிகிச்சையை தொடங்கினாள். ஆனால் எதுவும் பலனளிக்கவில்லை. பின்னர் ஒரு நாள் அவளுக்கும் அந்த நெஞ்சு வலி ஏற்பட்டது. நான் அவளை மருத்துவரிடம் அழைத்துச் சென்றேன். அவளுக்கு மாரடைப்பு ஏற்பட்டிருந்தது. அவளுக்கு மாரடைப்பு ஏற்பட்டு உயிரிழந்தாள். அது எனக்கு மிகவும் கடினமாக இருந்தது. திருமணமாகி 46 வருடங்கள் ஆகிவிட்டதால் வீட்டில் நானும் அவளும் மட்டும்தான் இருந்தோம். தேவன் அவளை எடுத்துக்கொண்ட பிறகு ஒரு துணையை இழந்தது போல நான் வீட்டில் தனியாகவே இருந்தேன். அது எனக்கு மிகவும் கடுமையான வலியாக இருந்தது. தேவனுக்கு நன்றி, அவர் வந்து உதவினார், பலப்படுத்தினார், ஆசீர்வதித்தார். நான் தேவனுக்கு தொடர்ந்து ஊழியம் செய்து வருகிறேன். அவர் எனக்கு தொடர்ந்து உதவி செய்து பலம் அளித்தார். நானும் தேவனுக்கு ஊழியம் செய்வதை தொடர்ந்தேன். துயரம் அவர்கள் இருவரின் அன்றாட வாழ்விலும் நிறைந்திருந்தது. நாட்கள் மாறின, அன்றாட வாழ்க்கையும் மாறியது. ஆனால் நம்பிக்கை ஒருபோதும் அழியாத இடத்தில் நிலைத்திருக்க அவர்கள் தீர்மானித்தனர். தேவனின் திட்டங்களுக்கு காலாவதி என்பது இல்லை என்பதை அவர் காட்டினார். அந்த காலத்தில் நான் என்பின் சிகிச்சைக்கு சென்று கொண்டிருந்த போது இஸ்ரவேல் சிறப்பு நிகழ்ச்சி வந்தது. நான் கவரை எடுத்துக்கொண்டு தேவனிடம் ஏன் விண்ணப்பத்தை வைத்து நான் தேவன்கிட்ட உயரமான நல்ல அழகான ஒரு தேவனுடைய மனுஷனை கேட்டேன். ஆகவே நான் தேவனிடம், தேவனே, உம்முடைய சித்தம் நிறைவேறட்டும். நீர் விரும்பும் ஒருவரை, பரிசுத்த ஆவியை கொண்ட ஒருவரை, என் வாழ்க்கைக்கு ஒரு நேர்மறையான எனக்கு உதவியாய் இருப்பவரை எனக்கு அனுப்பும் என்று சொன்னேன். நான் அந்த விண்ணப்பத்தை வைத்து அதை பலிபீடத்தில் விட்டுட்டேன். பைபிளில் நீங்கள் ஆண்டவரிடம் எதை வேண்டினாலும் நம்பிக்கையுடன் கேட்டால் அது உங்களுக்கு கிடைக்கும் என்று சொல்லப்பட்டுள்ளது. அப்போ நான் தேவனிடம் ஒரு துணையை கேட்கப் போறேன் என்று சொன்னேன். அப்போ நான், ஆண்டவரே, எனக்கு ஒரு துணையை தயார் செய்யுங்கள், ஏனெனில் நான் இங்கே தனியாக இருக்கிறேன் என்று கேட்க ஆரம்பித்தேன். எனக்கு இது மிகவும் கடினமாக இருந்தது. பிறகு கூட்டம் முடிந்து நான் ஆலயத்தை விட்டு வெளியேறிக் கொண்டிருந்த போது ஒரு பெண் துணையாளர் என்னை வாசலில் தடுத்து நிறுத்தி, நீங்கள் காலேபின் கூட்டத்தில் கலந்து கொள்ள விரும்பவில்லையா என்று கேட்டார். எங்கள் ஆலயத்தில் கேலப் திட்டம் உள்ளது. அதனால் நான் வீட்டிற்கு சென்றேன். மதிய உணவு சாப்பிட்டேன். வீட்டில் தனியாக இருந்தேன். செய்வதற்கு எதுவும் இல்லை. நான் அங்கே திரும்பி போகப் போகிறேன், கேலபில் சேரப்போகிறேன் என்று சொன்னேன். நான் கேலபில் கலந்து கொள்ள ஆரம்பித்த போது என் விசுவாசம் இப்படித்தான் இருந்தது. மிகவும் பலப்படுத்தப்பட்டேன். என் விசுவாசம் பலனடைந்தது. ஏனெனில் கேலேபில் நிறைய செயல்பாடுகள் உள்ளன, பல்வேறு செயல்முறைகள் உள்ளன. நான் முன்பு அறியாத பல விஷயங்களை கற்றுக்கொண்டேன். நான் உடற்பயிற்சி செய்ய விரும்பினேன். நான் மக்களுக்கு உதவவும் அவர்களுடன் இணைந்து பணியாற்றவும் எனக்கு உத்வேகம் அளித்ததை செய்யவும் விரும்பினேன். அப்படியே நான் அங்கே சென்று கேலப் குழுவில் கலந்து கொண்டேன். அப்போது கேலப்பை வழி நடத்தியது யார் தெரியுமா? திருமதி வேரா. அவர் வருவார், உடற்பயிற்சி செய்வார், பாடுவார், நடனமாடுவார். அவர் மற்றவர்களுடன் பழக ஆரம்பித்தார்.
அவருடைய முகபாவமும் மாறத் தொடங்கியதை நான் கவனித்தேன். அவர் ஆரம்பித்தார், தன்னை கவனிக்க ஆரம்பித்தார், அலங்கரிக்க ஆரம்பித்தார், வர ஆரம்பித்தார். மேலும் கேலப் குழுவில் கலந்து கொண்டு இந்த கூட்டங்களில் பங்கேற்பதை ரசிக்க ஆரம்பித்தார். ஒரு நாள் நான் வீட்டில் இருந்தேன். அப்போது அவள் வந்தாள். நான் சமீபத்தில் அறுவை சிகிச்சை செய்திருந்தேன். அப்போது அவள் இன்னும் 2 ஆலயத்தின் உதவியாளர்களுடன் வந்தாள். அவர்கள் அங்கே எனக்காக ஜெபித்தார்கள் இல்லையா? மற்றும் அந்த நேரத்தில் நான் அவளை கவனிக்க ஆரம்பித்தேன். ஏற்கனவே ஒருவரை ஒருவர் தெரிந்திருந்தாலும் இவர்தான் தேவன் எனக்காக தயாரித்தவரா என யோசித்தேன். நான் ஒரு உயரமான நபரை கேட்டேன் இல்லையா? அவர் கலந்து கொண்டார் இல்லையா? அன்பின் சிகிச்சையில் அவர் உயரமாக இருந்தார். நான் பார்த்தேன், ஆண்டவரே நான் பார்த்தேன். ஆனால் நான் சொன்னேன், இல்லை, இது இருக்க முடியாது. பரிசுத்த ஆவி எனக்கு காண்பித்து கொண்டிருந்தார். ஆனால் நான் இல்லை என்று சொல்லிக்கொண்டே இருந்தேன். ஒரு நாள் அவர் வந்து பேசும் வரை என்னிடம். அப்புறம் நாங்கள் பேச ஆரம்பித்தோம் தெரியுமா? சில கருத்துக்களை பரிமாறிக்கொண்டோம். பிறகு அவள் கேட்டாள், நீங்கள் மனைவியை இழந்தவரா? நான் சொன்னேன், மனைவியை இழந்து 2 வருஷங்களுக்கு மேல் ஆகிவிட்டது. ஆமாம், நானும் ஒரு விதவைதான். நான் விதவையாகி இப்போது 11 வருடங்கள் ஆகின்றன. பிறகு ஒரு நாள் நான் அவளிடம் என்னுடன் பழக விரும்புகிறாயா என்று கேட்டேன். இதற்கு பிறகு அவள் நானும் அதைத்தான் விரும்புகிறேன் என்று சொன்னால், அதன் பிறகு நாங்கள் தெரிந்து கொள்ள ஆரம்பித்தோம். நாங்கள் சுமார் 8 மாதங்கள் கிட்டத்தட்ட பழகினோம். நாங்கள் 18 வயசுடையவர்களைப் போல பழக ஆரம்பித்தோம். அன்பின் சிகிச்சையில் கருத்தரங்கில் நாங்கள் தெரிந்து கொண்ட அனைத்தையும் எங்கள் உறவில் பயன்படுத்திக் கொள்வோம் என்பது எனக்கு நினைவிருக்கிறது. ஏனெனில் நாங்கள் வெவ்வேறு உலகங்களில் இருந்து வந்தோம், வெவ்வேறு திருமணங்கள் இல்லையா? பரிசுத்த ஆவி எங்களை வடிவமைத்துக் கொண்டிருந்தார். எங்கள் திருமண நாள் வரும் வரை அவர் எங்களை மேம்படுத்தி கொண்டே இருந்தார். இதோ நான் ஏற்கனவே மிகுந்த மகிழ்ச்சியுடன் ஆலயத்திற்குள் நடந்து செல்கிறேன். இதற்கு முன்பு நான் ஒரு ஆலயத்தில் திருமணம் செய்து கொண்டதில்லை. எனக்கு இது ஒரு புதிய அனுபவம் தெரியுமா? ஏனெனில் 74 வயதில் பலர் இது சாத்தியமில்லை என்று நினைக்கிறார்கள் இல்லையா? ஆனால் தேவனுக்கு எதுவும் சாத்தியமற்றது இல்லை. அவர் எனக்கு இந்த பரிசை அளிக்கிறார். இது இதற்கு முன் கண்டிராத ஒன்று. இன்றைக்கு நாங்கள் அன்பின் உடன்படிக்கையில் வாழ்கிறோம். அது என்னையும் என் கணவரையும் அதற்கு மேல் தேவனையும் இணைக்கும் ஒரு அன்பு. உன்னுடையதே என்று சொல்கிறது. நான் நினைக்கிறேன் முதியவர்களின் வாழ்க்கையில் இனிமை இல்லை என்று. ஆனால் முதியவர்களின் வாழ்க்கையில் உண்மையில் இனிமை இருக்கிறது. நாங்கள் கேலப் என்ற இந்த குழுவுக்கு போகும்போது அது முதியவர்களுக்கான குழு. இன்னைக்கு நாங்கள் உற்சாகமாக இருக்கிறோம், நடனம் ஆடுகிறோம், உடற்பயிற்சி செய்கிறோம். அந்த குழு எங்களுடைய ஆத்மாவை புதுப்பிக்கிறது. நாம் அழகாக இல்லை என்று நினைத்தாலும் அங்கே நம்மை அழகாக உணர்கிறோம். நாம் நம்மை நாமே கவனித்துக் கொள்ள கற்றுக்கொள்கிறோம் தெரியுமா? ஆரோக்கியமான முதியவர்களாகிய நாம் நமக்கே உணவளிக்க கற்றுக்கொள்கிறோம். கேலப் குழுவில் நாம் ஆரோக்கியமாக இருக்க என்ன சாப்பிடலாம் என்று ஊட்டச்சத்து வகுப்புகளும் உள்ளன. உலகம் நம்பவில்லை என்றாலும் ஒவ்வொரு படியும் நல்லதற்காகவே. நன்மைக்கே. இல்லை பாஸ்டர், 5 வருஷங்கள் ஆக போயிடுது இல்லையா? ஆமாம், இது 5 வருடங்களாக போகிறது. நாங்கள் இன்னும் நம்முடைய ஹனிமூனில் தான் இருக்கிறோம். ஆமாம், நாங்கள் இந்த ஹனிமூன் கட்டத்தில் தான் வாழ்கிறோம். Dança comigo até a morte vir, até o fim, pra sermos um como Deus nos fez pra ser.
எனவே இந்த வார்த்தை தெளிவாய் சொல்லப்பட்டது போல உங்கள் மூப்பர்கள் சொப்பனங்களையும் உங்கள் வாலிபர்கள் தரிசனங்களையும் இடத்தில் காண்பார்கள். இன்று இந்த நபர்களுடைய வாழ்க்கை ஆசீர்வாதமான ஒரு வாழ்க்கையானதா இந்த இடத்துல இருக்கு. தேவனுடைய பிரசன்னத்திலே பலப்படுத்தப்பட்டவராய் மக்களே, உங்களுடைய வாழ்க்கையிலே நீங்கள் கனவுகளை இந்த இடத்துல காண்பதற்கும் தேவனுடைய பதில்களை இந்த இடத்துல பெற்றுக்கொள்ள வயது ஒரு வரம்பானதல்ல. தேவன் இன்றும் ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலும் வேலை செய்ய தயாரானவராய் இந்த இடத்துல இருக்கார். சரியா இந்த நேரம் நீங்க யார் இந்த நிகழ்ச்சி இந்த இடத்துல பார்த்துட்டு இருக்கீங்களோ, நீங்க ஆலயத்தை சார்ந்தவரோ நீங்க ஆலயத்தை சாராதவரோ, நீங்க யாரா இருந்தாலும், நீங்கள் எந்த இடத்துல இருந்தாலும், உங்கள் ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலும் தேவன் உங்களுக்காய் கொடுத்த அந்த விருப்பம் அவருடைய விருப்பத்தோடு இசைந்ததா இருக்கும் பொழுது அந்த கனவுகளை நிறைவேற்ற தயாரா இருக்கிறார். உங்களுடைய திருமணங்களுக்காய், உங்கள் அன்பின் வாழ்க்கைக்காய், உங்கள் வாழ்க்கையினுடைய ஒவ்வொரு பகுதிக்கும் இந்த சாட்சியில நீங்க இந்த தெளிவா பார்த்த பிரகாரம் இந்த நபர் பரிசுத்தாவினுடைய அபிஷேகத்தை உடையவரா இருந்தார். ஆனா இந்த நபர் யோசித்தது பாருங்க பாஸ்டர், அன்பின் சிகிச்சைக்கான கூட்டத்தை நான் எப்படி போறது, நான் இவ்வளவு வயசான ஒரு நபரா இந்த இடத்துல இருக்கிறேன், மற்றவங்க என்ன குறித்து என்ன யோசிப்பாங்க, மற்றவங்க இந்த இடத்துல என்னை பத்தி எப்படி பேசுவாங்க. இதுதான் பலருடைய வாழ்க்கை முன்னோக்கி செல்லாதபடி தடை செய்யப்படக்கூடிய ஒரு இடமா இருக்கு. மற்றவர்கள் உங்க வாழ்க்கை குறித்து என்ன யோசிக்கிறாங்கன்றதுல தேவன் உங்களுக்காக என்ன திட்டத்தை வைத்தவரா இருக்கார். அந்த திட்டத்தில் உங்களுடைய வாழ்க்கை அர்ப்பணிக்க நீங்கள் தயாரானவரா இந்த இடத்துல இருக்கிறீர்களா? ஒருவேளை நீங்க ஏற்கனவே பல வருஷங்களை வீணாக்கினவரா இந்த இடத்துல இருக்கலாம். தேவன் உங்களுக்கான வாய்ப்பை இந்த இடத்துல கொடுக்கிறார். நீங்கள் அவருடைய வழிகளுக்கு உங்களுடைய விருப்பங்களை தேவனுடைய விருப்பங்களாய் மாற்றிக்கொண்டு தேவன் வைத்திருக்கிற திட்டத்தில் உங்களுடைய வாழ்க்கையை ఆశీర్వాదமானதாய் பார்க்க. ఖచ్చితంగా ప్రజలారా, ఇదే ఈ సాక్ష్యంలో మనం చూస్తున్న ప్రకారం దేవుడు ఎంత గొప్పగా ఈ యొక్క కార్యంని నెరవేరుస్తున్నాడు చూడండి. ఇక్కడ వాక్యంలో మనం చదివిన ప్రకారముగా మన ఒక ఋతువులు ఎలా స్వప్నంని చూస్తున్నారు, యోనస్తులు ఎలా దర్శనాన్ని పొందుకుంటున్నారు, అదేలాగా దేవుడు మనకి ఒక మార్గం ఇస్తున్నాడు. ఎప్పుడు మనం ఆయన యొద్దకు తిరుగుతున్నాము మన ఒక కలలు దేవుడు నిజముగా మారుతుంది. ఒకవేళ మనం అనుకోవచ్చు, సాక్ష్యంలో మీరు చూశారు, ఆమె చెప్పింది నాలో పరిశుద్ధాత్మ ఉంది, అయితే నేను ఎందుకు లవ్ థెరపీకి పోవాలా, నేను ఎందుకు ఈ మీటింగ్ అటెండ్ చేయాలా, తన మనసులో ఒక ఆలోచన, ఇతరులు ఏమనుకుంటారు, ఇంత ఏజ్ లో నువ్వు పోతున్నావే, అయితే ఏ దాని గురించి పట్టించుకోలా. ఎప్పుడు దేవుడు ఒక కళను ఆమె తెలుసుకునిందో ఈ రోజు ఆ కళ దేవుడు నెరవేరించాడు. ఆమె జీవితంలో ఈ రోజు మారింది. ఒకవేళ ఎవరిప్పుడు మీరు చూస్తున్నారు, మీరు ఏ కళతో ఉన్నారు, దేవునితో మీ కళను ఈ రోజు చేర్చండి. ఆయన మీ యొక్క కళను నిజముగా మారుస్తాడు. ఒకవేళ మీరు దేవుని యొద్దకు ఇంకా తిరిగి రాలేదంటే ఇదే ఒక అవకాశం, మీరు ఆయన యొద్దకు తిరిగి వచ్చేదానికి, మీ జీవితం మారేదానికి. எனவே மக்களே, இந்த வாய்ப்பு உங்களுடையதா இந்த இடத்துல இருக்கிறது. நீங்கள் இந்த நிகழ்ச்சியில் இந்த இடத்தில் இருப்பீர்களானா உங்களுடைய விண்ணப்பமானது இந்த இடத்தில் எதற்காக? முதன்மையாக இந்த நம்முடைய நோக்கம் பரிசுத்தாவினுடைய அபிஷேகம் உங்கள் வாழ்க்கையின் மீது நிரப்பப்படும்படியா. நீங்கள் பரிசுத்தாவின் அபிஷேகம் உடையவராக இருப்பீர்களானால் அப்ப உங்க வாழ்க்கையினுடைய எந்த பகுதியில் தேவனுடைய விடுதலையை நீங்கள் பார்க்க விரும்புகிறீர்கள்? உங்களுடைய அன்பின் வாழ்க்கை உட்பட தேவன் அவர் தன் வல்லமையை உங்களுடைய வாழ்க்கையில் வெளிப்படுத்த தயாரா இருக்கிறார். நீங்கள் ஏற்கனவே இந்த நிகழ்ச்சியில் இருக்கலாம் அல்லது இணைய விரும்புகிறானால் உங்கள் அருகில் உள்ள யூனிவர்சல் ஆலயம் தேவனுடைய ராஜ்யம் என்ன என்பதை நீங்கள் கண்டறியுங்கள். நீங்கள் இந்த விசுவாசத்திலே வரவேற்கப்படுகிறீர்கள். தேவனுடைய மாபெரும் பதில்களை உங்களுடைய வாழ்க்கையில் பெற்றுக்கொள்ள முடியாது. எனவே இந்த நேரம் நாம் இந்த விசுவாசத்தினுடைய வழியில் நம்மை தயார்படுத்த போகிறோம். தேவனை நோக்கினதாய் இந்த கூக்குரலான செய்யும்படி ஒவ்வொருவரும், ஆம், நீங்கள் முதியவரோ இளைஞரோ நீங்கள் பிள்ளைகளோ நீங்கள் யாராயிருந்தாலும் உங்களுடைய வாழ்க்கையில் தேவனுடைய திட்டம் தேவனுடைய விருப்பம் కనవుగలాయ్ నెరవేర్చబడుబడి இந்த విశ్వాసం కూకురలిల్ ఎంగలోడు ఇనయలాం. అందువల్ల ప్రజలారా, ఎవరు మీరు ఈ యొక్క ప్రత్యేక ప్రార్థనలో పాల్గొనాలని కోరుకుంటున్నారు? ఈరోజు మన ఒక విన్నపం అనేది సిద్ధంగా ఉన్నది. మీరు దేవునితో ఏ కలను నెరవేర్చాలనుకుంటున్నారు, దేవునితో మొరబెట్టండి. ఇదే ప్రత్యేక కార్యం, దేవుడు మీకు చేయాల్సిన కార్యం. మీరు ఇంకా పాల్గొలేదు, ఒకవేళ మన యూనివర్సల్ ఆలయం దేవుని యొక్క రాజ్యం మీకు ఎక్కడ దగ్గర ఉందో మీరు వెళ్ళి ఈ ప్రత్యేక కార్యంలో పాల్గొండి. దేవునితో మీ కళ ఏంటిది తెలిపించండి. ఒకవేళ పరిశుద్ధాత్మతో నింపబడి ఉన్నారు, ఇంకా దేవుని ఆత్మని మీరు నింపబడి పూర్తిగా మీ జీవితం ఒక కళ, ఈ యొక్క ఆశీర్వాదం లేకుండా ఉన్నదా, ఇదే దేవుడు ఇస్తున్న అవకాశం. కాబట్టి మనల్ని సిద్ధపరుచుకుందాం. మనం ఈ సమయం దేవునితో మొరబెట్టి ప్రార్థన చేయొచ్చు. ప్రభు, ఇదో ఈ రోజు మేము
ఇక్కడ ఈ యొక్క ప్రత్యేక కార్యంలో నీ యొద్దకు మేము మళ్ళీ తిరిగి వస్తున్నాము తండ్రి. నీ యొద్దకు తిరుగుతున్నాము. ఈ రోజు సాక్ష్యము చూసాము. ఇదో ఈ రోజు జనాలు జీవితంలో తన కళలు తను నిజం కాకుండా తను మరణించబడుతున్నాడు. ప్రభువా, ఇదో ఈ రోజును ఏ ఒక దర్శనాలు పెట్టుకున్నావు జనాల జీవితములు ఈ రోజు నువ్వు నెరవేర్చమని అడుగుతున్నాను ప్రభువా. అన్ని అపవాది క్రియలను కట్టి ఇదో ఈ జీవితాన్ని, ఈ యువత జీవితాన్ని, ఈ ఋతువు జీవితాన్ని సరైన మార్గంలో ఇదో ముఖ్యంగా పరిశుద్ధాత్మ పొందుకున్న వారు ఇంకా ఏ కళ నిజము కాకుండా తన జీవితం ఆగబడినట్టున్నదో ప్రభువా, అన్నిటినీ తీసివే. ఇదో ఈ ప్రత్యేక ప్రార్థనలో ఇంకా తను పాల్గొకుండా, ఇంకా అడిగేయకుండా, ఇదో నీ పీఠం పెద్దకు రాకుండా ఇంకా ఒకే స్థలంలో ఉండుంటే ఈ రోజు వాళ్ళ హృదయాన్ని తాకు తండ్రి, వాళ్ళ జీవితాన్ని మార్చు. తన జీవితం ఎలాగా తాను త్యాగముతో నీతో నిలబడాలనేది తెలిపించు తండ్రి. తన జీవితాన్ని మార్చు. నీ నామం మహిమపరచడానికి కొరకు ప్రభు యేసు క్రీస్తు நாமம்லோ ஆம் தேவனே ஆண்டவராகிய இயேசுவே, உங்கள் மூப்பர்கள் சொப்பனங்களை காண்பார்கள், வாலிபர்கள் தரிசனங்களை காண்பார்கள் என்று சொல்லி இந்த எல்லோருக்கும் நீர் விருப்பங்களை இந்த கொடுத்தவராயிருக்கிறீர். அந்த விருப்பமானது தேவனை உடைய வழிகளில் உடைய விருப்பத்திற்கு ஏற்றதாய் நாங்கள் செயலை எடுத்து வைக்கும் பொழுது அது எங்களுக்கான வழியிலே உம்முடைய அன்பை பிரதிபலிக்கிறதா இருக்கிறது, உம்முடைய வல்லமையை எடுத்துரைக்கிறதா இருக்கிறது. ஆம் தேவனே ஆண்டவராகிய இயேசுவே, இந்த மக்கள் யார் இந்த விசுவாசத்தின் சிறப்பு நிகழ்ச்சியிலே தன்னுடைய வழியை உம்மை நோக்கி திருப்புகிறவராய் இந்த இருக்கிறாரோ, என் தேவனே ஆண்டவராகிய இயேசுவே, இவர்கள் இந்த உம்முடைய ஆவியை பெற்றுக் கொள்ளும்படியாய், உம்முடைய பிரசன்னத்திலே இந்த பலனடையும்படியாய் நீர் வாய்ப்பானதை இந்த கொடுத்திருக்கிறேன். என் தேவனே ஆண்டவராகிய இயேசுவே, நீர் சொன்ன வார்த்தையின் பிரகாரம் தான் இவ்விடத்தில் நாங்கள் திரும்பும் பொழுது நீர் இந்த இடத்திற்கு திரும்புவேன் என்று சொல்லி இந்த மக்கள் யாரெல்லாம் நோக்கி திரும்புகிறவர்களாய், யாரெல்லாம் உம்முடைய வழிகளுக்கு, உம்முடைய விருப்பங்களுக்கு தன்னுடைய வாழ்க்கை இந்த தேவனை அர்ப்பணிக்கிறவராய், உம்முடைய சத்தத்தை கேட்கிறவராய், உம்முடைய வழிகளில் நடக்கிறவராய், உம்முடைய விருப்பங்களை செய்கிறவராய் இருக்கிறார்களோ, எங்கள் தேவனை ஆண்டவராகிய இயேசுவே, இந்த மக்கள் ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையானதை நீர் உம்முடைய விருப்பம் போல் வளைத்து உருவாக்க முடியாது கேட்கிறேன். பரிசுத்த ஆவியானவரே தேவனே, இந்த மக்கள் யார் தங்களுடைய எல்லாவற்றிலும் உம்முடைய விருப்பத்தை செய்யும்படி தன்னுடைய சரீரம், தன்னுடைய ஆவி, தன்னுடைய ஆத்மா என்று முழு பலனோடும் என் தேவனுடைய பீடத்தை ஏற தன்னை தயார்படுத்திக் கொண்டிருக்கிறார்களோ, உம்முடைய பீடத்தில் தன் விசுவாசத்தை நிரூபிக்க தன்னை ஆயத்தமாக்கி தந்திருக்கிறார்கள். இந்த மக்களுடைய வாழ்க்கை மீது நீர் மாறாத தேவன் சர்வ வல்லவர் என்பதை இந்த காண்பிக்கும்படியாய் என் தேவனை ஆண்டவராகிய இயேசுவே, உம்முடைய பரிசுத்தாவினுடைய அபிஷேகத்தை இந்த குறைந்திருக்கும்படியாய் இந்த கேட்கிறேன். எல்லா இருளுடைய வேலைகள், எல்லா உலக ரீதியான யோசனைகள், மாம்சத்தின் இச்சைகள் அவர்களுடைய வாழ்க்கையில் இந்த கட்டப்படுத்தும் தேவனே, அவர்களுடைய வாழ்க்கை உம்முடையதாய் இந்த திரும்பும்படி, அவருடைய வழிகள் உம்முடையதாய் திரும்பும்படி என் தேவனை ஆண்டவராகிய இயேசுவே, உம்முடைய ஆசீர்வாதங்களை ஒருவர் பார்ப்பதற்கு வயது முக்கியமானதல்ல, அவர்களுடைய விருப்பம் நேர்மையாய் தீர்மானமாய் இருந்தால் என் தேவனுடைய சாட்சி நாங்கள் பார்த்தது போல இந்த நபர்கள் இன்றும் இந்த ஆசீர்வாதத்தை நீங்கள் காண முடியுமானால், உம்முடைய சமாதானம், சந்தோஷத்தை தன்னுடைய வாழ்க்கை நிரப்பிக் கொள்ள முடியுமையானால் என் தேவனை ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலும் நீ செய்ய விரும்புவது இதுதான். இந்த மக்களுடைய வாழ்க்கைக்கு உம்முடைய பதிலை இந்த தாரும், இந்த மக்களுடைய வழிகள் உம்முடைய வல்லமையால் இந்த நிரப்பும். என் தேவனை ஆண்டவராகிய இயேசுவே, இந்த மக்கள் ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையில் நேர்மையான விருப்பம், மனம் திரும்புதலாய் காண்பிக்கப்படும் பொழுது உம்முடைய ஆவியினுடைய ஊற்றுதல் அவர்கள் மீது இந்த வரட்டும். உம்முடைய ஆவியின் அபிஷேகம் பெற்றவராய் யார் தன்னுடைய வாழ்க்கையில் உம்முடைய பெயரை மகிமைப்படுத்தும்படி ஒரு விடுதலையை தேடுகிறார்கள், அவர்களுடைய வாழ்க்கையில் விடுதலை என் தேவனுடைய ஆசீர்வாதங்களாய், உம்முடைய வல்லமையாய், பலன்களாய் இந்த வரட்டும். எல்லோருடைய வாழ்க்கை இதோ உம்முடைய கைகளை இந்த படைக்கிறோம். உம்முடைய விருப்பம் அந்த மக்கள் ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கை நிஜமாகும் முடியும். எங்கள் தேவனை, எங்கள் ஆண்டவராகிய இயேசுவே, எல்லாவற்றிலும் உம்முடைய சித்தம் நிறைவேறும்படி இந்த மக்களுடைய வாழ்க்கை ஆசீர்வதிக்கிறோம். பிதாவின் பெயரா, குமாரனின் பெயரா, பரிசுத்தாவின் பெயரா. நன்றி ஆண்டவராகிய இயேசுவே, ஆமென். எனவே மக்களே, உங்களுடைய வயது நீங்கள் தேவனுடைய பதிலை பெற்றுக்கொள்ள தடையானதல்ல. உங்களுடைய முழு விசுவாசத்தோடு உங்களுடைய பகுதியை இந்த நீங்கள் செய்யுங்கள். தேவன் அவர் தன் வல்லமையை வெளிப்படுத்த தயாரானவராய் இருக்கிறார். எனவே தேவன் உங்களுக்கு இந்த நேரம் அவருடைய வார்த்தையின் வழியை கொடுத்திருப்பாரு. ஆனால் உங்களை தயார்படுத்துங்க. இந்த மாபெரும் பதில்களை நீங்கள் உங்கள் வாழ்க்கையை பெற்றுக்கொள்ளும்படியா மறக்காதீர்கள். நாளை இந்த விசுவாசத்தில், இந்த ஒளியின் புள்ளியிலே தேவனுடைய பதிலை நாம் பெற்றுக்கொள்ளும்படி இணைந்தவராய் இருப்போம். மேலும் இந்த வருஷத்தினுடைய 2ஆம் பாகத்தில் நுழைந்தவராய் இந்த முதல் வெள்ளிக்கிழமை இந்த 2ஆம் பாகத்திலே நம்முடைய குடும்பங்களை தேவன் தொடர்ந்து பாதுகாக்கும்படியாகும் விசுவாசத்தில் இணைந்தவராயிருப்போம். எனவே தவற விடாதீர்கள். தேவன் உங்கள் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையில் அவர் தன் வல்லமையை வெளிப்படுத்த இடம் கொடுப்பீர்களா? இயேசுவின் பெயராலே. అందువల్ల ప్రజలారా,
దేవుని మీకు ఏ ఒక కళలు నిజం చేయాలనుకుంటున్నారు, ఈ యొక్క వయస్సు ఈ యొక్క అడ్డంకులు కాదు. కాబట్టి మీరు ఏది దేవునితో కోరుకుంటున్నారు, ఈ బలముతో నమ్మకంతో దేవునితో కోరుకోండి, మొరబెట్టండి, మీ విశ్వాసం దేవునికి చూపించండి. ఖచ్చితంగా దేవుడు గొప్ప కార్యం మీ జీవితంలో నెరవేరుస్తాడు. అది మాత్రం కాకుండా ఈ సంవత్సరం 2వ భాగము 6 నెలలు మనం మొదలు పెట్టున్నాం. కాబట్టి మొదటి శుక్రవారం మనం ఈ వెలుగు ప్రార్థనలో మనం అడుగేస్తున్నప్పుడు దేవుడు గొప్ప కార్యం మనకు ఆయన వెలుగిచ్చేదాని కొరకు. కాబట్టి దేవుడు మిమ్మల్ని నడిపిస్తాడు. మిమ్మల్ని నేను స్వాగతం చేస్తున్నాను.